குவாரி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பிரஷர் குவாரி வேண்டாம். கோரிக்கை ஏற்று தடை செய், கிராம மக்களின் கோரிக்கை ஏற்று தடை செய். இப்ப நம்ம இந்த நாட்டு கூட்டம் போட்டிருக்கிறது வந்து நம்ம எது விஷயமா குவாரி வேண்டாம்ங்கிற விஷயத்துக்கிட்ட நம்ம குவாரி கிரஷர் ரெண்டுமே வேண்டாம்ங்கிறதுக்கிட்ட நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு வந்து இதற்கு பிறகு வந்து எந்த ஒரு அனுமதியும் நான் வழங்க மாட்டேன்னு ஒரு இது கொடுத்துட்டு போயிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதற்கு ஒரு நன்றி தெரிவித்தேன். அதற்கடுத்து இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அனுமதிகளையே ரத்து செய்ய வேண்டித்தான் இந்த நம்ம இன்னைக்கு கூடியிருக்க கிராம கூட்டத்துல ஒப்படைக்கிறதா இன்னைக்கு தீர்மானம். இதுக்கு ஒரு மனதான் அனைத்து கிராம பொதுமக்களும் நாங்கள் ஏற்கிறோம். இன்னைக்கு இந்த ஜெயங்கொண்ட கிராமத்துல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கிராம கூட்டமா முன்னெடுத்தோம். அந்த அடிப்படையில் வந்துட்டு அது என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல இந்த கிரஷரு செந்தூர் முருகன் கிரஷரு குவாரி இது ரெண்டும் தொடங்குறதுக்காக ஆரம்பிச்சாங்க 2025 10வது மாசம். அந்த 10வது மாசமே ஒரு தீர்மானம் கிராம சபை கூட்டி ஒரு தீர்மானம் கொடுத்துருக்கு. இந்த கிரஷரோ இல்ல குவாரியோ எங்க ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தீர்மானம் வச்சு கொடுத்துருக்கு. அந்த தீர்மானம் வந்துட்டு அது வந்து நம்ம மத்திய கவர்மெண்ட் இறுதி தாக்கம் காட்டக்கூடிய ஒரு தீர்மானங்கள் தான் கிராம தீர்மானம்ங்கிறது. அந்த தீர்மானத்தையும் மீறி இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பொய்யான பிம்பங்களை உண்டாக்கி சோலார் போட போறோம், விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பொய்யான பிம்பங்களை உண்டாக்கி குவாரிக்குன்னு இடம் வாங்கிட்டாங்க. இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா இடங்கள் பறிமுதல் பண்ணதுக்கு அப்புறம் குவாரி தொடங்க போறோம்னு அறிவிச்சிட்டாங்க. அது வேண்டாம் அப்படின்னு பலமுறை திரும்பவும் நாங்க மனுக்கள் கொடுத்து பலமுறை இதுகள் பண்ணியாச்சு. இன்னைக்கு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல எங்க ஏரியாவில் நோ மைனிங் ஜோனா அறிவிக்கணும். ஏன்னா எங்களுக்கு இப்ப ஏகப்பட்ட வனவிலங்குகளும் சரி பறவைகளும் சரி நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. இப்ப நீங்க நார்மலாவே ரோட்ல வரையில போயில பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வனவிலங்குகள் அடிபடுது, கிராமத்துக்குள்ள வருது, நாய் கடிச்சு போட்டுருது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக மக்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறைய சுவாச முட்டல் இதுகள்லாம் ஏற்படுது ஆல்ரெடி எங்களுக்கு. ஏன்னா மரங்கள் வந்துட்டு ஊருக்குள்ள மட்டும்தான் இருக்கு, காடு சார்ந்து எந்த மரங்களும் இல்லை, எந்த வனமும் இல்லை, மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஆளு எல்லாரும் இங்க வந்துட்டு சுத்தி இருக்கணும் எங்கெங்கேயோ உள்ளவன்லாம் வந்து இங்க வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு மொத்தமே காலி பண்ணிட்டாங்க எங்க ஊரை சுத்தி. ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க பட்ட கஷ்டங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. பிஆர்பி குவாரியாலையும் சரி மற்ற கிரஷர்களாலையும் சரி ஏகப்பட்ட பிரஷர்கள் இருக்குது. அதுகள்லாம் தாண்டி இப்பதான் நாங்க கொஞ்சம் ஒரு 4-5 வருஷமா தான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம். அதையும் வீணாக்குற மாதிரி திரும்பவும் கொண்டாந்து இதுக்குள்ளேயே குவாரி கிரஷர்னு ஆரம்பிக்கிறது நல்லா இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்படி தொடர்ந்து ஒரு கிராமத்தை வஞ்சிக்கப்பட்ட மாதிரி ஒரு சுத்துப்பட்ட ஏரியாவை மட்டும் சுத்தி கொடுமை பண்றதுக்கான காரணங்களும் தெரிய மாட்டேங்குது. இதை தயவு செய்து நம்ம இப்போ புதுசா அமைஞ்சிருக்க விஜய் அரசு அதை வந்து முன்னெடுக்கும். நல்ல இதுகள் வந்துட்டு, ஏன்னா இப்ப இந்த கிரஷரு மண் இதுகள்லாம் வந்துட்டு வேற ஸ்டேட்டுகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு புதுசா ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அந்த மாதிரி எங்க ஊரையுமே நோ மைனிங் ஜோனா அறிவிச்சுட்டாருன்னா அவருக்கு ஒரு கும்பிடு அவங்க எல்லாருக்கும் நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி குடிநீர் நீர்லாம் எங்கள்ல ஏற்கனவே வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க விவசாயமே கெட்டதுக்கு காரணமே இந்த குவாரிகள் தான். இந்த குவாரிகள் தான் கெட்டதுக்கு காரணமே. ஏன்னா மொத்தமே தண்ணி வந்து அந்த நீர்நிலைகள் இறக்கமான இடத்துக்கு போயிருது. அப்ப நாங்க இங்க வந்துட்டு வறட்சி ஆயிருது. அப்ப எந்த ஒரு விவசாயங்களும் பண்ண முடியல எங்களால. ஏன்னா நீர்நிலைகள் சுத்தமா மேல் மட்டத்துல இல்லை, எங்களுக்கு 500 அடி 1000 அடி போட வேண்டியதா இருக்கு. அப்ப அதுகளை எல்லாமே தடுக்கணும் அப்படின்னா இந்த குவாரி சார்ந்து இந்த குவாரிகள் எதுவுமே எங்களுக்குள்ள வரக்கூடாது. அதை மேக்சிமம் முடிஞ்ச அளவு நோ மைனிங் ஜோனா எங்க ஏரியாவை அறிவிச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம்.